ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். சென்னை வியாசர்பாடி அருகே அம்பேத்கர் கலைக்கல்லூரி அருகே மூதாட்டியிடம் சங்கிலி பறிக்க முயன்ற இளைஞர்களை போக்குவரத்து காவலர்கள் மடக்கி பிடித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிலம்பரசன், பெரம்பூர் அருகே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. ஆக இந்த சங்கிலி பறிப்பு முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார் என்ற விவரம் போக்குவரத்து காவலர்களினுடைய விசாரணையில் தெரிய வந்ததா? முழுமையான விவரம் என்ன? வணக்கம் கலைவரா. சென்னை அம்பேத்கர் கல்லூரியில் பட்டப்பகலில் சிறிய வயது 65 முதலாட்டியில் 5,000 சங்கிலி பறிப்பு மின்னல் வேகத்தில் விரட்டி பிடித்த போக்குவரத்து போலீசார். சென்னை பட்டப்பகலில் நடந்த சங்கிலி பறிப்பு சம்பவத்தில் 65 முதலாட்டியுடன் இருந்த 5 சங்கிலியில் 5 தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி என்ற வடமாநில நிலையினர் போக்குவரத்து போலீசார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் விரட்டி பிடித்து சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டது. சென்னை வேசார்பாடி பெருமாள் நகர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரி வயது 65 என்பவர் இன்று காலை நடந்து சென்று கொண்டிருந்தார். முகமூடி அணிந்திருந்த இளைஞர்கள் திடீரென அவரது கழுத்தில் அணிந்திருந்த 5,000 தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடும் என்று கூறப்படுகிறது. இவர் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டியில் இறக்க சத்தமிட்டு உதவி கோரினார். அவரது அலற சத்தம் கேட்டவுடன் அருகில் வாகன சேவை போக்குவரத்து காவலர் உடனே சம்பவத்தில் இறந்து வந்தனர். உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது ஸ்ரீதர் தலைமையிலான போலீசார் குற்றவாளி துரத்தி சென்றனர். அதே நேரத்தில் அந்த வழியாக இருந்திருந்த ஆட்டோ ஓட்டுநர் போலீசார் துணையாக களமிறங்கி தப்பி செல்ல முயன்றவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பல தெருக்கள் மற்றும் சாலைகள் வழியாக ஓட தப்ப முயன்ற இளைஞரை இறுதிக்கு போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் அடைத்து பிடித்து இந்த தீவிரத்தில் சம்பவத்தை அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் காட்சிகள் நிறைவேற்றியவர்கள் இந்த நேரில் பார்க்க தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் பறிக்கப்பட்ட 5,000 தங்கச்சங்கிலி மீட்கப்பட்ட பின்னர் அவரது மேலாண் அதிகாரியான எம்கேபி காவலரை ஒப்படைக்கப்பட்ட மேல் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவராகவும் சென்னையில் உள்ள தனியார் திறன் மண்டபத்தில் தினக்கூலி தொழிலாளராக பணியாற்றி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 6 மாதங்கள் சென்னையில் வேலை செய்துவிட்டு பின்னர் சொந்த ஊரான பீகாருக்கு சென்று செல்வது வழக்கமாக கூறுகின்றனர். இந்த சமூகத்தில் அவரை தனியாக செயல்பட்டது அல்லது வேறு யாராவது தொடர்புடையவரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் ஏற்கனவே இது போன்ற குற்ற வழக்கங்கள் உள்ளவர் என்பது போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். சில நிமிடங்கள் துரிதமாக செயல்பட்ட குற்றவாளி விரட்டி குறித்த போக்குவரத்து போலீசார் உதவி ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். வேசார்பாடி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன். இப்போ எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறேன் சார். ஓகேல ஆமா ஃபோன் பண்ண